அழைக்கிறாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ பேசுறியா நான் பேசுறியான்ற வரி ராஜா ஃபஸ்ட்டு அழைச்சிடாரு. அவன்கிட்ட கேட்குறாரு, ராஜா யாரையாச்சும் கணம் பண்ணணுன்னா அவனுக்கு என்ன செய்யலாம்? ஏதோ ஏதோ எனது புதிர் போகிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். இது நான் நேற்று நைட்டு தூக்க வரல, அந்த புத்தகத்தை வாசிருந்தேன், இப்படி மொரதக்காயின்னு நம்ம இதில் இருக்கானே, அவன் வந்து எனக்கு இதில் நன்மை பண்ணியிருக்கான்ப்பா, ஆமாம் அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இவன் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பான். என்னடா அது அப்படின்னா இல்லை அப்படி எதையா சொல்லியிருப்பான். ஆனால் இவர் யாருன்னு பேரை சொல்லாமல் ராஜா கணமன விரும்புகிறவங்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறேன். கடவுள் அந்த அவனுடைய வார்த்தைகளை கூட கடவுளுடைய அந்த அனந்த ஞானத்தை பார்க்கலாம், அந்த சாவரின் சர்வ ஆளுகை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை உடனே உனக்குள்ள ஒரு உணர்வு வருது, யார் இவர் கணம் பண்ணுவார், இவர் கணம் பண்ணுற அளவுக்கு நல்லவன் யாரு, நான் தானே, என்னை தவிர யாரு தன்னை கணம் பண்ணுறது தாண்டே கேட்பாராட்டு. இவன் நினச்சிருப்பானா அந்த பசில் போட்டதே எதுக்காக இருக்கும், என் பேரை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே யோசிச்சுட்டு ராஜ முடி தரிச்சு ராஜா மாதிரி குதிரையை உட்கார வச்சு ராஜ சிங்காசனம் இது பண்ணி யாராச்சும் ஒரு பிரதானியை கூப்பிட்டு, அதையும் பாரு ஒரு பிரதானியை கூப்பிட்டு அவன் முன்னாடி சொல்லிகிட்டே போகணும், ராஜனால் கணம் பண்ணப்படுகிறவன் இப்படி தான் கணப்பட போடுவான்னு சொல்லி வீதிகளில் கூட்டிகிட்டு போகணும். அவன் சொன்னேன், ராஜா அப்படியா ரொம்ப நல்ல ஐடியா இருக்குது, வேறு பிரதானியை நான் எங்கே போய் தேடுறது, இதை நீயே என்ன பண்ணு, மொரதக்காய் எங்கே இருப்பான் அவனுக்கு செஞ்சிடும், அவனுக்கு எப்படி ஒரு நிமிஷம் எப்படி இருந்திருக்கோம்ல, ஒரு நிமிஷம் அவனுக்கு ஆர்டர் இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இதை டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கான், இது குறைக்க முடியாது, அந்த இதெல்லாம் எடுத்துலாம் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அவன் சொன்ன மாதிரியே கடைசியில் அவருக்கு ராஜ முடி வச்சு ராஜ ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ராஜா மாதிரி சிங்கத்தில் உட்காரு. மொரதக்காய்க்கு எப்படி இருந்திருப்பான், என்னடா நடக்குறீங்க, எனக்கு ஆமான்னு நினச்சா அவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான், இங்கே நின்றுட்டு இப்போ அவனை புகழ்ந்து வந்து பேசிட்டு இப்போ சொல்லிட்டு போகணும், ராஜா நாள் கணம் பண்ணுறது இப்படி தான் கனவு, அவன் மனசுக்குள்ளே எப்படி இருந்துச்சோ. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருவா சுற்றி கொண்டு போய் அவனை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு மரியாதையை இறக்கி விட்டுட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து தான் மனைவி நண்பர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது, சரி இப்போ விடுங்க பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அவங்க தானே முடிஞ்சிச்சு, நீங்கள் அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போய் இது பண்ணிட்டீங்க, இனி வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு அவனுக்கு சோர்ந்து கோவப்படுறாங்க. அவன் அப்படியே விரக்தியில் இருக்கான். கரெக்டாக அந்த சமயத்தில் ஆட்கள் வராங்க, விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ விருந்துக்கு போகிறான். இப்போ சரி அட்லீஸ்ட் விருந்துனாச்சும் கிடைக்குது, காலையில் வந்து டயர்டாக வேலை பார்த்ததுக்கு அப்படின்னு விருந்துக்கு போகிறான். அங்கே சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களும் யூத குலன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். என் குலமாகிய யூத குலத்துக்கு எதிராக சிலர் செயல்படுறாங்கன்னா சொல்ல. ஆமாம், நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா என் குலத்துக்கு வர்ற கஷ்டத்தை நான் எப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஒருத்தவங்க பட்டாங்கன்னு சொன்னோடனே ராஜா வந்து அது